ஹலோ மக்களே! இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கோவக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற காயும் இதே மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த கடாயிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதும் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் கோவக்காய் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காவை அதில் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கலர் கிளறிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம். சில்லி பவுட்ரு சேர்க்கலை. சில்லி பவுட்ரு சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சோண்டு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல்லு, அதாவது அந்த மிளகாய்த்தூளோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அதே போல் சாம்பார் சாதம், சாம்பார் இந்த மாதிரிலாம் இதுக்கு கூட சைடிஷாக இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம். இது இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் வாங்க.